எல்லாருமாய் கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக நாங்கள் திரும்பிக் கொள்வோம். காலையில் தலைப்பு அனுப்பல, அதனால தான் நான் யோசிக்கிறேன் என்ன தலைப்பு அனுப்பணும். செய்தியை வச்சு தலைப்பாகவே தீர்மானிக்கணும். ஆமென் ஆமென். நான் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். 2 John chapter 1 verse 4. Can you read that word in English and Tamil louder? I rejoice greatly that I found of thy children walking in truth, as we have received a commandment from the Father. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரு எல்லாரும் சத்தமாக வாசிக்க பார்ப்போம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆமென். இந்த இடத்துல என்ன திரும்ப சொல்ற யோவான்? இவர் சொல்றாரு தானே, நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி. இவர் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி சொல்றதுக்கு சாதகமே இல்லை. ஏன்னா அந்த நாட்கள் அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ பிரச்சனை. என்ன சொல்றது, கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க முடியாது, பாட முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? சத்தியத்துல என்ன செய்யறாங்க? சத்தியத்துல நடக்கிறாங்க. இப்ப சத்தியத்துல நடக்கிற பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால இப்ப யோவான் அந்த இடத்துல இல்லை, யோவான் இன்னொரு இடத்துல இருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுறார். அந்த சபைக்கு என்ன சொல்றார்? இந்த சபையில இருக்கிற சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், அவர்கள் சத்தியத்துல நடக்கிறத குறித்து நான் சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்க இந்த இடத்துல, நாங்க எல்லாரும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். இப்படி வச்சுக்கொள்ளும், ஒரு 3 மாசம் நான் இங்க இல்லைன்னு வச்சுக்கொள்ளும், வெக்கேஷன் எங்கேயோ, அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். இப்ப நான் அங்க இருக்கிற பொழுது எனக்கு ஒரு செய்தி வருது. இங்க இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்து, இந்த பிள்ளைகள் சத்தியத்துல இவர்கள் தேவனுக்கு பயபக்தியாய் உண்மையாய் வசனத்தின்படி வாழுகிறார்கள் சொல்லி ஒரு செய்தியை கேட்கக்குள்ள எப்படி இருக்கும்? இப்ப அங்க இருந்து நான் ஒரு கடிதத்தை எழுதுறேன். இங்க யார் இன்றைக்கு பொறுப்பா இருக்கிறாரோ அவர்கள் எழுதுறேன். இந்த இடத்துல இருக்கிற எங்களுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையும் அவருக்கு விருப்பமானபடி நடந்து சத்தியத்துல நடக்கிறார்கள் சொல்லி இவர்கள் எல்லாம் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது நான் சந்தோஷப்படுறேன். இப்படிதான் அவர் சொல்றார். அவர் இப்படி சொல்லும் பொழுது அங்க சாத்தியம் அது இல்லை. சாத்தியம் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாலே பிரச்சனை. அதான் அது இதே யோவான் வெளிப்படுத்தலுக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றார்? 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது 7 சபையும் வித்தியாசமான சூழ்நிலையில இருக்குது, வித்தியாசமான பிரச்சனையில இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றார்? நீங்க பாடுகிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் நான் அறிகிறேன், எனக்கு தெரியும் எவ்வளவு உபத்திரவம் சொல்லி. இதே யோவான் எங்க கொண்டு போய் போட்டாங்க? பத்மோஸ் என்கிறதான ஒரு தீவுல கொண்டு போய் என்ன சொல்றது, நாங்க இப்ப சொல்லுவோம் மாதிரி தான், ஒரு தண்ணி இல்லாத ஒரு காட்டுல கொண்டு போய் விட்ட மாதிரி. அதாவது பரவாயில்ல, எப்படியோ வழி தப்பி வந்துடலாம். இது தப்பி வரவே முடியாது. சரித்திரத்தில் என்ன திரும்ப சொல்றாங்க? அவர் எப்படி திரும்ப கொண்டு போய் போட்டாங்க? அந்த
என்ன சொல்றது, அந்த எண்ணெய் பீப்பா இருக்கு தெரியுமா, பெரிய பேரல். பேரல் எல்லாம் வந்து இந்த அளவு தானே இருக்குது. இந்த அந்த காலத்தில் உள்ள எண்ணெய் பீப்பெல்லாம் அந்த மரத்தினால தானே இருக்கும். சரி, அது இந்த ஒரு ஆளை உள்ள போட்டு அப்படியே மூடும். அந்த அளவு உயரம், அந்த அளவு அகலம். அதுக்குள்ள போட்டு கொண்டு போய் ஒரு தீவுல விட்டுட்டாங்க. அங்க இருக்கிற நேரம் தான் இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை தேவனின் காட்டுகிறார். எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன், தண்ணி இல்லை, மனுஷர்கள் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு தீவு, ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவனை கொண்டு போய் இந்த ஒரு பேரலுக்குள்ள அடைச்சு கொண்டு போய் அங்க போடுறாங்க. அந்த இடத்துல இருக்கும் பொழுது தேவன் இந்த தரிசனத்தை கொடுக்குற. எப்படி இருக்கும்? நாமளா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? இந்த யோவான் சொல்லுகிறான், அவன் போய் பார்த்த எல்லா சபைகள் எப்படி இருக்கிறாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு சிலர் நல்லா உற்சாகமா இருப்பாங்க, இன்னொரு சிலர் எப்படி இருப்பாங்க, ஏதோ கடமைக்கு. இன்னொரு சிலர் வாரத்துல ஒருக்கா, மாதத்துல ஒருக்கா, வருஷத்துல ஒருக்கா. ஒரு சந்தோஷப்படணுமா இருந்தா ஒரு மனுஷன் ஒரு ஆளை பார்த்து எப்படி இருக்கணும்? அவன் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க ஆலயத்துக்கு வாரீங்க, சர்ச்சுக்கு வாரீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, பாடுறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காரியத்தை செய்தவருக்கு நாங்க உண்மையாய் ஒவ்வொரு முறையும் வந்து அவரை ஆராதித்து துதிக்கிற பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கிற தேவனுக்கு அதை விட அளவில்லாத சந்தோஷமா இருக்கும். ஆனா நாங்க கடமைக்கு தேடுவோமா இருந்தால், நல்லா படிக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? படிச்சு பாஸ் பண்ணி ஒரு டிகிரி எடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு சந்தோஷம், சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. ஏன்? எரிச்சல். அந்த பிள்ளை படிக்குதுன்னு சொல்லி. ஆனா சில அதே வகுப்புல படிக்குது ஒரு பிள்ளை. எப்படி படிக்குது? கடமைக்கு. அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாவேன்னு சொல்லி புத்தகத்தை எடுக்கிறது, போறது வாரது, போறது வாரது. கிரேட் 12 வரக்குள்ளதான் தெரியும் இந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போகுமா போகாது. இப்ப போகாத சூழ்நிலை இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த தாய் தகப்பனுக்கு 12 வருஷமா இந்த பிள்ளைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றுமில்லை. அதே நேரம் தன்னுடைய பிள்ளை இப்படி இருக்கு, மற்ற பிள்ளை படிச்சு பாஸ் பண்ணி நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறத பார்க்கக்குள்ள அந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? பாரு அந்த பிள்ளை சந்தோஷம், அந்த நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறான். யோவான் என்ன சொல்லுகிறார்? இந்த சூழ்நிலையில இப்படி எழுதி கொள்ளுங்க, தலைப்பு இப்படி வச்சுக்கொள்ளுங்க, நற்சாட்சியின் நறுமணம். நல்ல சாட்சியோட நறுமணம் எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஒரு ஆள் ஒருத்தரை பத்தி புகழ்வாரா இருந்தால் நல்லாதான் இருக்கும். யாராவது ஒருத்தர் இங்க இருந்து வந்து ஒருத்தரை பத்தி எவ்வளவு மோசமா சொல்லலுமோ எப்படி இருக்கும்? முகமெல்லாம் ஒவ்வொரு பக்கம் திரும்பிடும். ஏன்? கேட்கவே முடியாது. ஆனா ஒரு காரியத்தை நல்லதா சொல்லும் பொழுது அது எங்களுக்கு அது அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது இந்த நல்ல சாட்சி, அதான் இந்த முதலாவது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே, அந்த கற்பனை அவர் தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நடக்கிற அவருடைய பிள்ளைகளை பத்தி தான் அவர் சொல்றார். அப்ப இந்த சாட்சியின் வழியில் நடக்கிற பொழுது என்னென்ன காரியம் இருக்கிறது? வாசிங்க. எரேமியா 6:16. Jeremiah chapter 6 verse 16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளே என்று கேட்டு விசாரித்து. வழிகளிலே நின்று நீங்க எங்க நிக்கிறீங்களோ பிரச்சனை இல்ல,
நீங்க சர்ச்சுக்கு வாரீங்களோ, இல்லாவிட்டால் நீங்க வேற எங்கேயும் இருக்கிறீங்களோ, இன்னொரு தேசத்துல இருக்கிறீங்களோ, இலங்கைக்கு போறீங்களோ, வெக்கேஷன்ல இருக்கிறீங்களோ, பரவாயில்ல, எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து நீதியின் வழி என்ன, நான் எப்படிப்பட்ட வழியில வாழணும் வளரணும் என்று சொல்லி நீங்க அதை தேடி அதுக்கேற்றபடி நீங்க வாழ்வீர்களா இருந்தால் கேட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் நாங்கள் இப்ப அவர் சொல்றார் பூர்வ பாதைகள் எவை என்று. பூர்வ பாதை என்ன? பூர்வம்னா என்ன? நாங்க என்ன செய்வோம்? பூர்வத்துல எது நல்லதோ அதை எடுக்க மாட்டோம். அது மனித இயல்பு. மனித இயல்பு எப்படி தெரியுமா? பூர்வ ஜென்ம பகை முன்னால வரும், அடுத்து பூர்வ ஜென்ம, அடுத்து என்ன வரும்? பாவம், பூர்வ ஜென்ம சாபம், பூர்வ ஜென்ம நோய். இதுதான் எங்களுக்கு முன்னால் நிற்கும், எப்பயுமே எங்களுக்கு முன்னால் நிற்கும். அது நின்று என்ன தெரியுமா சொல்லும்? நான் இந்த வசனத்தை அடிக்கடி கேட்டு போவேன். அது வாசப்படியில தான் இருக்கும், வேற எங்களோட வீட்டுக்குள்ள வர அதுக்கு அதிகாரம் இல்லை. பாவம் எப்பயுமே எங்களோட வாசப்படியில இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப வாசப்படியில நிக்குதுன்னா அது எங்களோட வீட்டுக்கு வழியே தான், உள்ள இல்லை. இப்ப பாவமாயிருக்கலாம், சாபமாயிருக்கலாம், எதுவாயிருக்கலாம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிற பொழுது இதெல்லாம் வெளியே தான் நிற்கும், உள்ள வராது. ஏனென்றால் நாங்க எங்க இருக்கிறோம்? அவருடைய செட்டைகளின் நிழல்ல இருக்கிறோம், அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறோம். நாங்க பாடுறோம் தானே, சும்மா பாடுறோம், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். எல்லாரும் எழுப்பி அந்த அடியை மட்டும் பாடிட்டு நாங்க இருப்போம். அப்பதான் ஒரு உற்சாகம் வரும். எல்லாரும் சாத்தணும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாருக்கும் இடங்கள்ல இருக்கும். இப்ப எங்க வந்துட்டோம்? ரத்த கோட்டைக்குள்ள வந்துட்டோம். இப்ப ஏதாவது நெருங்குமா? நெருங்காது. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். சில நேரங்கள் என்ன செய்யும்? தொட்டு பார்க்கும், சரீரத்துல வந்து உள்ளுக்குள்ள புகுந்தும் பார்க்கும், ஆனா உள்ள போக முடியாது. இங்க வரலாம், இங்க வரலாம், எங்கேயும் வரலாம், இங்க போக முடியாது. இங்கதான் கழுவ வேண்டியது இங்கதான் இருக்குது. இத கழுவி சுத்திகரிச்சிட்டோம்னு சொன்னா, அங்க வேலி அடைச்சிட்டோம்னு சொன்னா எந்த சத்துருவும் நெருங்க முடியாது. சில நேரம் என்ன சொல்லும், முடியாதுன்னு சொல்ற சூழ்நிலை வரும். ஆறாவது அதிகாரம் 16வது வசனம் திரும்ப வாசிப்போம். 6:16. Can you read that?
வழிகளிலே நின்று ம். பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு ம். விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து ம். அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். யார் சொல்றதா? கர்த்தர். கர்த்தர் சொல்றார். அவர் என்ன பூர்வமான வழி என்னது? எது பூர்வமான வழி? தேவன் என்ன சொன்னார்? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி எல்லாம் சிருஷ்டித்தார், படைத்து மிருக ஜீவன்கள், பறவைகள், உருவன பரப்பன எல்லாவற்றையும் படைத்து மனுஷனையும் படைத்து மனுஷனுக்கு என்னத்தை கொடுத்தார்? நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு அனுபவியுங்கள். இந்த பூமியில நான் படைத்த எல்லாம் உங்களுக்கு கீழே. ஆனா இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? அவர் படைத்த எல்லாம் மேல நிக்குது, நாங்க தான் கீழே நிக்கிறோம். காரணம் என்ன? அந்த பூர்வமான வழி, அவர் சொன்ன வழியை நாங்க விட்டுட்டோம். ஆதி மனுஷன் அன்றைக்கு அவர் சொன்ன அந்த வழியை விட்டது நிமித்தமாக தான் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறார்கள். நாங்கள் அந்த நிலைமையில இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, மறுபடியும் திரும்ப அந்த பூர்வத்தை ஞாபகப்படுத்துறார். நாங்க எந்த பாவத்துல சாபத்துல இருந்தோமோ அதுல இருந்து அப்படியே எங்களை மாற்றி கொண்டு வந்து அவருடைய ரத்தத்துல கழுவி அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை பெற்று அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். இந்த ஒரு காரணத்தினாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மேல இவ்வளவு பொறாமை. ஏன் தெரியுமா? அவர்கள் ஆளுகிறார்கள், அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது சத்துருவுக்கு பிடிக்குது. நம்ம ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம், இலங்கையில இந்தியால ஊழியம் செய்ய முடியாது, சோதனை பிரச்சனை, சபையை எரிக்கிறாங்க, ஜனங்களை துன்பப்படுத்துறாங்க. அது இன்னைக்கு இங்கேயும் வந்துட்டு, அது கனடாவையும் விட்டு வைக்கல, கனடாக்குள்ளே நுழைஞ்சிட்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவம் பெருகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பெருகுமா? கிருபையும் பெருகும். அந்த கிருபை பெருகுதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர் கிருபையை பெருக 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 சின்ன இடத்துல இருந்து கிருபை பெருகி 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 போக 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 ஜனங்கள் உள்ள வந்து 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 கொண்டிருக்கிறார்கள். ஆமென். This is what the Lord says. Stand at the crossroads and look. Ask for the ancient paths. Ask where the good way is, and walk in it, and you will find rest for your souls. But you said you find the rest for your souls where? In the good path. In the good path. The good path, where this came from? In the ancient path. So the ancient path and the good path is the same. In the beginning, God said to Adam, I create everything, it's for you. You guys need to control everything. But now the situation is, everything is controlling us. Even the nature, the time, everything. Why? We are separated from that good path. If we are walking on the good path, we don't need to worry about anything. Even hunger, trouble, temptation, whatever is coming, we don't need to care about those things. The reason we are walking on the good path is taking us into the eternal life. சில நேரம் நான் நினைப்போம், ஐயோ இது என்ன நல்ல வழி. ஆனா நல்ல வழியில நடக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்குது? பசியா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், எது வந்தாலும்
அதை குறித்து கவலை எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்க போகிற வழி அது நல்வழியா இருக்குது. அந்த நல்வழி எங்க கொண்டு போய் எங்களை விடுது? நித்தியத்துல கொண்டு போய் விடுது. நாங்க போன கிழமை பார்த்தோம், அந்த நித்தியத்துல போய் நாங்க சேரணுமா இருந்தால் இந்த நல்ல வழியில நடக்கணும். இப்ப இதுல ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்று பூர்வ பாதைகள், அடுத்து நல்வழி. இப்ப இந்த பூர்வ பாதை எப்படி இருக்குதாம்? ஏசாயால இன்னொரு வசனம் சொல்றாரு, அது சத்தியமும் உறுதியும் உள்ளதா இருக்கிறது. இந்த பூர்வ பாதை எப்படி இருக்குன்னு சொன்னா சத்தியம், உண்மை, அது மாறவே மாறாது. அவர் ஏற்கனவே சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தை மாறவே இல்லை. இன்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிறார், இன்றைக்கும் அவர் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அடுத்து நல்ல வழி. இந்த நல்வழியில என்ன இருக்கு தெரியுமா? நேர்மை மாத்திரம் தான் இருக்குது. கெட்ட வழியில தான் எல்லா ஷார்ட்கட்டும் இருக்கும். நல்ல வழியில ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. நல்ல வழியில ஷார்ட்கட் எதுவுமே இல்லை, கெட்ட வழியில தான் ஷார்ட்கட் இருக்குது. நாங்க ஒரு ஒரு காரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணுமா இருந்தால் நல்ல வழியில போனா கொஞ்சம் லேட் ஆகும். ரோட் சின்னதா இருக்கும். இயேசு சொன்னார், எப்படி நித்தியத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கான்? குறுகலா இருக்குது. கல்லு, மேடு, பள்ளம் எல்லாம் தாண்டி தான் போகணும். இப்படிதான் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் அடையணுமா இருந்தால் இப்படிதான் இருக்கும் எங்களுடைய வழி. எப்படி இருக்கும்? ஒன்று குறுகலா இருக்கும். போற வழியில சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து குறுக்க வருவான். சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை வரும். எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இருக்காது, ஆனா பிரச்சனை தேடி வரும். ஆனா நாங்க நல்வழியில போறபடினா, ஆனா நீங்க கெட்ட வழியை தேர்வு செய்து அந்த கெட்ட வழியில நீங்க எப்படிப்பட்ட ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போங்க, யாரும் தடை செய்ய மாட்டாங்க. ஆனா போய் முடிகிற நேரம் அது எப்படி இருக்கும்? ஐயோ, ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம்? இன்னைக்கு அநேகர் இப்படி சொல்றாங்க, கனடா கெட்டதில்லை, கனடா நல்லதுதான். ஆனா இன்னைக்கு அநேகர் வந்து, ஏன் இந்த கனடாவுக்கு வந்தோமோ, ஏன் நான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தாலும், சும்மா சும்மா இருக்கிற அவரை இழுத்து விட்டுறது. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது. அவர் ஒரே நேரத்துல எத்தனை பேர் இந்த உலகத்துல அவர் பார்க்க வேண்டி இருக்குது. அவர் எல்லாரையும் பார்த்து நல்ல வழியில நடக்கிறதுக்கு அவர் வழி காட்டிட்டு இருக்கிறார். நாங்களா ஒன்றை தேடி இழுக்கிறது, இழுத்துட்டு வந்து என்ன சொல்றது? ஏன் தான் கடவுள் எங்களை இப்படி சோதிக்கிறாரோ? அவரா சோதிக்கிறார்? அவருக்கு அங்க நல்லது செய்யவே டைம் இல்லை, அவர் சோதிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இருக்கு. தேவன் யாரையும் தீமையினாலே சோதிக்க மாட்டார். உண்மையான சத்தியமுள்ள தேவன் அவர். அவர் யாரையும் சோதிக்கவே மாட்டார். சோதனை இந்த உலகத்துல இருக்கு, நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம், அதனாலதான் சோதனை இருக்குது. மற்றபடி அவர் எங்களை, யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் எதனால சொல்றார்? அவர் அறியல, இயேசுவை தெரியல அவருக்கு. அவருக்கு தெரியும் தேவன் யாருன்றது தெரியும். அவர் நினைக்கிறார் என்னன்னு சொன்னா, தேவன் தான் எனக்கு இதெல்லாவற்றை இடம் அளிக்கிறார். தேவன் இடம் அளிக்கல, சத்துரு தேவனிடத்துல இடம் வாங்கிட்டு வாரான். தேவன் போய் சொல்லல, டேய் சாத்தான் இங்க வா, இந்த யோபுவை போய் நீ எப்படியாவது சோதித்து அவனை பாரு, எப்படி. அவர் அப்படி சொல்லல. சத்துரு போயிட்டு தேவனிடத்துல கேட்கிறான், இந்த யோபுவை நான் எப்படியாவது அடிச்சு பார்க்கிறேன் பாருங்க, அவன் எப்படியாவது அவனோட வாயில என்னைக்காவது ஒரு நாள் நான் வணங்குற கடவுளை இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொல்றான். அவர் என்ன சொல்றார்? நீ வேண்டியதை செஞ்சுப்பார், நீ வேண்டியதை செஞ்சுப்பார். அவன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் சொல்ல. அவனுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாரும் மறைத்து போனாங்க. அவனுக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாம் இல்லாம போயிட்டு, கடைசி அவனுடைய சரீரம் முழுக்க அழுகி போயிட்டு. அவட மனைவி சொல்ற என்ன தெரியுமா?
இதுக்கு பிறகு நீ இந்த கடவுளை நீ பிடிச்சிட்டு இருக்கணுமா? அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நீ செத்துருன்றான். அந்த நேரத்தை அவன் என்ன தெரியுமா சொல்றான்? எனக்கு தெரியும், நான் தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து எப்படி வந்தேனோ அப்படிதான் நான் மண்ணுக்கு போவேன். அது வரைக்கும் என்னை வாழ வைக்கிறவர் அவர்தான். அவருக்கு தெரியும் இப்ப நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், ஒரு பொருளும் இல்லை, எனக்கு வீடு இல்லை, சுற்றிலும் எனக்கு இருக்கிறதான சொந்த பந்தங்கள்லாம் என்ன விட்டு தள்ளிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டுது, ஒன்றுமே இல்லை. இப்ப மனைவி தானம் மட்டும்தான் இருக்கிறார். இப்ப தன்னுடைய சரீரத்திலையும் பிரச்சனை, அதை பத்தி அவர் கவலை இல்லை. அவர் சொல்றார் இது கொடுத்தது அவர் கொடுத்தது, அதுக்குதான் அவர் சொல்றார் இதை கொடுத்தது அவருக்கு தான் சொந்தம். சில நேரங்கள் இந்த மனுஷன் என்ன செய்யறது, இந்த வசனங்கள் எல்லாம் பிள்ளையா புரிஞ்சு கொள்றது. அவர் சொல்ற வசனம், அவர் சொல்ற அர்த்தம் இதுதான், கர்த்தர் கொடுத்தார், இதெல்லாம் கர்த்தருடைய கொடுத்த காரியம். இது எல்லாமே இல்லாம போனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்குதான் நாமுக்கு என்ன சொல்றான், நாங்க ஒரு சில வாரத்துக்கு முன்பு பார்த்தோம், அத்திவாரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொள்ளாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் எது வேணாலும் இல்லாம போகிறேன். ஏன்னு சொன்னா இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனா நான் நிற்கிறது எங்க தெரியுமா, நான் தேடி போறது என்ன வழி தெரியுமா, அது நித்திய வழி, அது மாறாது. John encouraging the church, he encouraged this church how to grow in the faith. They encouraging these people. He said, oh, I really appreciate your faith, what you have. That's what he's talking in John. He said, I really appreciate. This is not something else. This is not from somewhere else. No, this is from God. Even that those period is not the happy and prosperous period. That's very tribulation. That is the worst tribulation, that period. The Christians persecuted in that period. They cannot go to church, they can worship, they cannot preach, they cannot tell the gospel, but they are in the faith. That faith make them John to write this letter. Amen. This is why he is end of this book. He is writing in Revelation. After this, John, 1 John, 2 John, and 3 John, they put him into the island, is Patmos Island. Is no one is there, nothing is there, but he is writing this letter. He is writing about the revelation of Jesus Christ. Not the revelation of the future. The revelation of Jesus Christ. What he is going to do. What he is done. Amen. ஆனால் இந்த விசுவாசம், இந்த கர்த்தரை பற்றிய, தேவனை பற்றிய இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி தெரியுமா இருக்கிற, வாசிங்க சங்கீதம் 33வது சங்கீதம் 11வது வசனம், Psalms 33 verse 11. இந்த சங்கீதக்காரன் பாருங்க அப்படி சொல்றான்னு சொல்லி, Psalms 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். But the plans of the Lord stand firm forever, the purposes of his heart through all generations. இந்த சங்கீதத்தை எழுதக்குள்ள தாவீது எப்படி தெரியுமா, தாவீது ஏதோ அரண்மனையில குந்தி இருந்து காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு தன்னுடைய வாத்திய கருவியை எடுத்துட்டு பாடின பாட்டு இல்லை இது. இதுக்கு அடுத்த அது சங்கீதத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அபிமெலேக்குக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலை. அபிமெலேக்குன்ற ஒரு மனுஷன், ஏன்னா தாவீது என்ன சொல்றது,
அவனுக்கு வராத துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் இவ்வளவு தூரம் பார்த்துருக்கிறோம். ஆனாலும் இந்த சூழ்நிலை எப்படி தெரியுமா? இப்ப தாவீது தன்னை ஒளிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு சின்ன மிஸ்டேக் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு எத்தனையோ பிரச்சனை நடந்தது. இவன் என்ன தெரியுமா, இவன் போற இடம்ல இவனுக்கு எதிர்ப்பு இருக்கும். இப்ப இந்த இவனுக்கு இவ்வளவு எதிர்ப்பு மத்தியில இவன் என்ன தெரியுமா சொல்றான்? கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை. இந்த தலைமுறை அவன் தெரிஞ்சிருந்ததுனால தான் அந்த தலைமுறையில இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவன் ஆடு மேய்த்து கொண்டு காட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தனை கர்த்தர் தெரிவு செய்து இப்ப கொண்டு வந்து அரசனாக்கிட்டார். அவன் அப்பையும் சரி இப்பையும் சரி அவனுடைய வாயில வாரதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கர்த்தருடைய ஆலோசனை அது அபூர்வமானது. நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்க நினைக்கிறபடி தெரியுமா, இன்னொரு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு தான் கணக்கு போடுறோம். அவர் எங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அதை தான் அவன் சொல்றான். அவர் எங்களோட வாழ்நாள் முழுவதுக்கும் அவர் எங்களுக்கு கணக்கு போட்டு வச்சுக்க. நாங்க எப்படி எல்லாம் வாழ்வோம், எப்படி இருப்போம், எங்களுக்கு பிரச்சனை வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க மறுபடி ஒரு இடத்துல நிப்போம். அவர் எங்களை கொண்டு வந்து உயர வைப்பார். அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறை. நீ வசனம் என்ன சொல்லுது? நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ. அப்ப இதான் தலைமுறை. நாங்களும் நினைக்கிறோம் தெரியுமா, சில நேரத்தில் நாங்களும் சொல்லுவோம், என்ன 90 வயசு யாரையும் பார்த்துட்டேன்னு சொல்ல பாருங்க, இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நாங்களாம் 90 வயசுல எப்படி இருப்போமோ தெரியாது. தொண்ணூறு வயசுல அவங்களுக்கு இருக்கலாம், இருந்தாலும் எங்களாலும் இருக்க முடியும். எங்களாலும் இருக்க முடியும். கர்த்தர் அவரவருக்கு என்னென்ன வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் எங்களுக்கு வரும். ஆமென். அது நித்திய காலமாகும். அது நித்திய தீர்மானம். அந்த தீர்மானத்தை யாராலும் மாற்ற முடியாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணிட்டார், உங்களை ரட்சிக்க திட்டம் பண்ணிட்டார். நீங்க அவருடைய ராஜ்யத்துல அவருக்கு பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. அது நித்தியமானது. அதுக்கு இடையில குறுக்க கணவன் வந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அரசாங்கமே வந்தாலும் பரவாயில்ல, அந்த தீர்மானத்தை மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய தீர்மானம் தலைமுறை, தாய் தகப்பன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படியே நின்று கொண்டு போகும். அது அது என்ன சொல்றது, ஒரு சந்ததியோட நிற்கக்கூடியதில்லை. அது ஒரு சந்ததியோட நிற்கக்கூடியதில்லை. அது கடந்து கொண்டே போகும். அதுதான் எங்களுடைய கர்த்தர். ஆமென். அவருடைய வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவர் எங்களை கைவிடாமல் இருப்பாரா இருந்தா நாங்க ஏன் கவலைப்படணும்? அவர் எங்களை கைவிடாமல் இருப்பாரா இருந்தா நாங்க ஏன் கவலைப்படணும்? எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சுகவீனங்களா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பண தேவை எதுவா இருந்தாலும் அவர் எங்களோட இருக்கும் பொழுது நாங்க ஏன் கவலைப்படுறோம்? ஆமென். 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் திரும்ப வாசிப்போம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
வாசிங்க அடுத்தது. அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க இப்ப மாட்டோம். ஒரு கூட்டம் இருந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுது? நாங்க அதுல நாங்க வரவே மாட்டோம். இயேசுவாவது இப்படி யோசிச்சு பாருங்க. நாங்களாம் இலங்கையில இருக்கக்குள்ள, இந்தியாவில இருக்கக்குள்ள என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து யார கடவுள்? வெள்ளைக்கார கடவுள். இப்ப நாங்க வெள்ளைக்கார நாட்டுல இருக்கிறோம். இங்க இருந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யார கடவுள்? யார கடவுள்? நாங்க வெள்ளைக்கார நாட்டுல இருக்கிறோம். ஆனா அவர் வெள்ளைக்கார நாட்டுல இல்லை. அவர் ஆசியாவில தான் பிறந்தார். சொல்லணுமா இருந்தா நாங்க தான் சொல்லணும். இப்ப சொன்னா அவர் ஆசியா கடவுள்னு சொல்லி. அப்படி சொன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அப்ப நீயும் ஆசியால இருந்து தானே வந்தேன்னு சொல்லி. அப்ப யார்கிட்ட கடவுள் அவர்? அவர் எங்கட கடவுள். அவன் அதான் சொல்றது. மனுஷன் தங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாததுனால ஏதோ சிலர் கதை விட்டுட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த சில நேரத்துல சிலர் பார்த்தா அந்த என்ன சொல்றது, வாயிலே சாப்பிட இயலுமோ இயலாதோ, சாப்பிட இயலுமோ இயலாதோ சுட்டு தள்ள வேண்டியதுதான். அந்த வடையினால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அவருக்கும் பிரயோஜனம் இல்லை. சிலர் இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிலர் அதில் நாங்கள் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நடக்க மாட்டோம் என்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நடக்க போகிறது? அவர்களுக்காக நித்திய அழிவு காத்திருக்குது. இயேசு சொன்னார், பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். பரலோகம் போகணுமா? அங்க வீசா வாங்கணும். அவர்கிட்ட வீசா வாங்கலையோ, ஃப்ரீ வீசா கிடைக்குது பாதாளத்துக்கு. ஃப்ரீ. இன்னைக்கு கனடாக்கு ஃப்ரீ வீசா கிடைக்கிற மாதிரி அங்கேயும் கிடைக்கும். ஒரு காலத்துல நாங்கள் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் அதோடைய அருமை தெரியுது. இந்த ஃப்ரீயா வரவர்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. ஃப்ரீயா ஒரு பொருள் கிடைக்குமா இருந்தா அதோடைய அருமை தெரியாது. கஷ்டப்பட்டு வருமா இருந்தா தான் அதோடைய அருமை தெரியும். அப்ப கஷ்டப்பட்டு அவருடைய பாதையில நடந்து அந்த நித்தியத்துக்கு போறபடினாலதான் எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை. கஷ்டப்படாம வேடிக்கை பார்த்து இருந்துட்டு இவர்களும் சர்ச்சுக்கு போறாங்க, என்னதான் இருக்கும். இப்படி சொல்றவங்களுக்கு ஒன்றுமே கைகூடாது. இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 14 chapter 14 verse 27. 14:27 ஏசாயா. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்குது. யார் அதை திருப்புவான்? இப்ப தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருடைய கையை நீட்டிட்டார். எங்களுக்கு சுகப்படுத்துறதுக்கு அவருடைய கையை நீட்டிட்டார். எப்ப நீட்டினார்? ஆதியிலே நீட்டினார். அதே தேவனை நாங்க அவரோட கையை நாங்க மடக்க முடியாது. அவரோட கை நீட்டப்பட்டு தான் இருக்குது. நாங்க தான் அவரோட கையை விட்டு ஓடிட்டோம். திரும்ப அவர் என்ன செய்கிறார்? சிலுவையில திரும்பியும் கைகளை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். சிலுவையில இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். யாராவது மடக்க முடியுமா? அதான் வசனம் சொல்லுது, யாரும் அவரோட கையை மடக்க முடியாது. அவரோட கையை மடக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவரோட போயிட்டு ரெசல் பண்றதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி போய் ஜெயிக்கவும் முடியாது. ஆமென். ஏனென்றால் அவர் நீட்டப்பட்ட கை நன்மைக்காக தான் நீட்டப்பட்டிருக்குது. அந்த நன்மை அனுபவித்து அவரிடத்துல வர
வரும் பொழுது அவர் எங்களை அப்படி கூட்டி சேர்ப்பாரு பாருங்க. அந்த நேரத்துல தான் அவர் அவருடைய கையை மடக்கி எங்களை அப்படி அணைச்சு கொள்வார். அது வரைக்கும் நீட்டி தான் இருக்கும், யாரும் திருப்ப முடியாது. ஏன்னா அவர் இங்க பிக்ஸ் பண்ணிட்டார். அவர் சொல்லிட்டார், என் சேனைகளுடைய கர்த்தர் அங்க நிர்ணயிச்சிட்டார், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய சமூகத்துக்கு வரும் வரைக்கும் I am with you. அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னதை யாராலையும் மாற்ற முடியும். ஆமென். ஆமென். But most of us, we refuse to walking on the right path. If you refuse to walking on the right path, it's hard. You know, the right path is a little bit difficult to walk. You know, on the right path, there is no enjoyment. There is no, what do you call it? Easy way to go. So if you want to get this degree, you need to study hard. But there's another way to get the degree. Shortcut. You can pay money and they get the degree. If you pay money, get the degree, but you cannot go and work anywhere else. Only the name, the degree come behind you, but not the work. But if you work hard, study hard, and you get the degree, now you are in a good position. No one can take that position from you. That's what the God says. What He fixed is fixed. No one can change that. Because His hands are straight to bless you, that no one can bend His hand. No one can control His hand. Once He is straight, the straight. That's it. No one can bend. மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்க டைம் இல்ல. அவர் சொல்றார், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படி வாசிக்கணும்? வாசிக்கணும். என்னுடைய 4வது அதிகாரம் 10வது வசனம். Matthew chapter 4 verse 10. இப்ப பாருங்க, சாத்தான் யாருக்கே வந்து வேட்டு வைக்கிறான்? இயேசுக்கே வந்து வேட்டு வைக்கிறான். என்ன சொல்றார்? இப்ப அவர் உபவாசம் இருந்து ஜெபித்துட்டு 40 நாள் இரவும் பகலும் ஜெபிக்கிறார். ஊழிய ஆரம்பம் ஜெபித்து அவர் என்ன செய்கிறார்? ஊழியத்துக்காக வரும் பொழுது சாத்தான் வந்து சொல்றான், நீ உண்மையான கடவுளா இருந்தா சொல்லுங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலின்னு சாத்தானே, ஒரு தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா என்று இருக்கிறது என்றார். இந்த உலகத்தை படைச்ச அவர்கிட்டே வந்து சொல்றான், கதை விடுறான். எப்படி? நீ என்னுடைய காலில் விழுந்து நீ கும்பிடுவையா இருந்தா, நீ பார்க்குறியே, நீ பார்க்குற அவரை கொண்டு போய் ஒரு மேலே உயர்ந்த இடத்துல கொண்டு வைத்து காட்டுறான். நீ பார்க்குற எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? படைச்ச அவர்கிட்டயே அவருடைய பிள்ளைகள் மூலமா என்ன செய்யறான்? அந்த சொத்தை புடுங்கிட்டு வந்து தான் வச்சு கொண்டு இப்ப சொல்றான், நீ என்னுடைய காலில் விழுந்து பணிஞ்சு கொண்டீன்னா நான் உனக்கு இதெல்லாம் தருவேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பாலை போதன். இப்ப நாங்க எப்படி திரும்ப சொல்றோம்? சிப்போ அப்படிதான் சொல்றாரு. அப்பாலை போ சாத்தானே. வசனம் சொல்லுது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து கொண்டு அவருக்கே நீ, அவரை விட நீ, நான் உன்னை வணங்கி இந்த உலகத்தை நான் வாங்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வரல. நான் படைத்த இந்த உலகத்துல என்னுடைய பிள்ளைகளை அனுபவிக்கவும், நான் படைத்த இந்த உலகத்துக்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது, அதை அவர்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேனே தவிர, உன்னை பணிந்து கொண்டு இந்த பூமியில இருக்கிறத இவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கொடுத்துட்டு இவர்களை நித்தியமா அழிவுக்கு கொண்டு போறதுக்கு நான் இந்த உலகத்துக்கு வரலன்னு சொல்றேன். மரியாள் வந்து அவள் நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ள தெரியுமா? இயேசு போறார், போகும் பொழுது, பெத்தேனியா போகும் பொழுது 2 பேர் கூப்பிடுறது யாரு தெரியுமா? அக்கா கூப்பிடுறா, பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க. இப்ப அக்கா எங்க தெரியுமா இருக்கிற? கிச்சன்ல வேலை, டீ ஊத்துற.
இப்ப தங்கச்சி அப்படியே பாஸ்டர் வந்தார், இருந்தார், எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, பாஸ்டர் சத்தியத்தை சொல்றார். இப்ப என்ன திரும்ப நடக்குது? அப்படியே இருந்து கதை கேட்க வழிகிட்டார். அவர் சொல்றார் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விவரிக்கிறார். அதை கேட்டு அவ அப்படியே அங்க இப்ப அங்க இருந்து அக்கா கத்துறா. எப்படி? ஐயோ ஆண்டவரே, நான் தான் உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன், இப்ப என் தங்கச்சி அங்க உங்களுக்கு பக்கத்துல இருந்து அவ கதை கேட்டுட்டு இருக்கிற, நீங்க அவ கொஞ்சம் எங்களை வீட்டு அனுப்பி விடுங்க, வேலை இருக்கு எனக்கு. ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்றார்? தேவையானது ஒண்ணுதான். எனக்கு டீ முக்கியம் இல்லை, டீ ஊத்துறது முக்கியம் இல்லை. டீ ஊத்துறதை விட்டுட்டு வந்து இங்க வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். இந்த வசனம் தான் எங்களுக்கு ஆகாரம், இந்த வசனம் தான் முக்கியம். ஆனால் மரியாள் எது நல்லதோ அதை தெரிஞ்சு கொண்டால் அதனாலதான் என்னுடைய பக்கத்துல வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அவள் தன்னை விட்டு எடுபடாத, தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து யாரும் பிரிக்க முடியாத ஒரு நல்ல காரியத்தை அவ தெரிவு செய்து இந்த இடத்துல வந்திருக்கிறா. ஆனா நான் குடிக்கிற டீ, நான் 10 மைல் நடந்து போற நேரம் அது அப்படியே சமீபாடு அடைஞ்சு அப்படியே இல்லாமல் போயிடும். ஆனா மரியாள், நீ ஊத்துற டீ இன்னொரு 10 நிமிஷத்துல அது ஆறி போயிடும். அதுக்கு பிறகு அதை சுட வைக்கணும், சுட வைக்க வழி இல்லைன்னா ஊத்திடணும். ஆனா மரியாள் எப்படி தெரிவு செய்திருக்கிறாள்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல, இதுதான் பெஸ்ட். நான் கர்த்தரை நேசிப்போமா இருந்தா, அவரை அன்பு செய்வோமா இருந்தா, யாராலையும் எக்காரணத்தை கொண்டு எங்களை அவரை விட்டு பிரிக்க முடியாது. எவ்வளவு பெரிய சோதனை, பெரிய காத்தே புயல் வந்தாலுமே பிரச்சனை இல்லை. கர்த்தாவே நன்றி, இந்த புயலே எங்களை அப்படியே மேல கொண்டு போனா நல்லா தான் இருக்கும், அப்படியே வாழ்ந்துடும். ஆமென். இயேசு சொன்னார், மத்தேயு 29 சொன்னார் இந்த வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் வைக்கிறேன், உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்றார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்றதை கற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்களுக்கு விடிவு பிறக்கும் சொல்லிட்டார். அவன் இப்பதான் நான் செய்திக்கிறேன். Now I'm coming to the point. See, Sunday school is over, but now I'm coming to the point. I don't know what to do. Okay? It's not too long. I'm going to finish. 3 John chapter 1 verse 2 to 8. Go home and read this. வீட்ல போய் வாசிங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். இப்ப இந்த அதிகாரத்துல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது அந்த புத்தகத்துல, ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. இப்ப இங்க என்ன தெரியுமா நடக்குது? இங்க யோவான் வந்து ஒரு வாழ்த்து சொல்றாரு. எப்படி வாழ்த்து சொல்றாரு தெரியுமா? 7 காரியத்தை சொல்றாரு. எப்படி முதல் அதிகாரத்துல அப்படி சொன்னாரோ அதே போல இங்கேயும் சொல்றார். என்ன சொல்றார்? உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய வாழ்க்கை நல்ல சாட்சியான வாழ்க்கைன்னு சொல்றார். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சாட்சியான வாழ்க்கைன்னு சொல்றார். அடுத்து சொல்றார், நீங்கள் சத்தியத்துல நடக்கிறீங்கன்னு சொல்றார். தேவனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையில நடக்கிறீர்கள். அடுத்து சொல்கிறார், நீங்கள் தாராள குணம் படைத்தவர்களா இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஊழியங்களுக்கு உதவி செய்கிறதுல தாராள மனம் படைத்தவர் என்றார். அடுத்து சொல்றார், மற்றவர்களை நேசிக்கிறதுல உங்களை அடித்துக் கொள்ள ஆளே இல்லைன்னு சொல்றார். அடுத்து சொல்றார், அந்நிய மனுஷர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு நீங்க இலவசமாய் உங்களுடைய டைமை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பொருளை, உங்களுடைய காரியங்களை செலவழிக்கிறீங்களே, சுவிசேஷத்தை இலவசமா நீங்க கொண்டு போறீங்களே, இதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஆமென். இப்படிதான் யாராவது வந்து
எங்களை புகழணுமா இருந்தா அந்த சிஸ்டர் ஒரு பாட்டு பாடினாங்களே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த பிரதர் ஒரு வசனம் வாசித்தாரே அப்படி சொல்லக்கூடாது. அந்த தம்பி மியூசிக் அடிச்சாரே அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இந்த சபையில இருக்கிற எல்லாரும் வசனத்தை கேட்கிறதுலையும் அதன்படி நடக்கிறதுலையும் அதன்படி வாழ்கிறதுலையும் இவர்களை போல யாருமே 5 வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துல இந்த ஆராதனை நடக்கணும்னு சொல்லி நாங்க எப்படி வாஞ்சையா இருந்தோமோ அதே வாஞ்சை இப்ப ஆராதனை ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிட்டுது. இப்பயும் அதே இருக்குது. அப்படி சொல்லணும். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் வாசினால மார்க் 14வது அதிகாரத்துல வாசிக்க தேவையில்ல. மார்க் 14வது அதிகாரத்துல 3வது வசனம். பிள்ளைகள் அவங்களோட பாட்டுல அவங்க கொஞ்சம் 14வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்துல சொல்றார் பாருங்க. இப்ப இயேசுனுடைய பாதத்துல ஒரு சகோதரி வந்துட்டா அவ வந்து என்ன தெரியுமா செய்றா? ஒரு பரிமள தைலம். அந்த காலத்திலே அது 300 ராத்தல் அப்படின்னு சொன்னா எப்படி? கிட்டத்தட்ட இப்போதைய காசுக்கு 3 மில்லியன் வச்சுக்கொள்ளுமே. அவர் ஒரு குப்பியில என்ன செய்யறா? 300 ராத்தல் பெருமதியான ஒரு தைலம், நலதம். என்ன சொல்றது? இப்ப இருக்கிற எல்லா சென்ட்டை விட அது மிகவும் விலையேறப்பட்ட சென்ட். அந்த சென்ட் அந்த சென்ட் அவ வித்திருந்தாலே அவளுடைய வாழ்நாள்ல அரைவாசினால் அவளுக்கு அந்த காசு போதும். அப்படிப்பட்ட ஒரு தைலத்தை இயேசுடைய காலில் கொண்டு வந்து ஊத்தி, லூக்காவுல வந்து மாத்தி இன்னொரு விதமா, யோவான் வந்து வேற விதமா சொல்றார். இப்ப மார்க்ல வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய சிரசின் மேல ஊற்றி அந்த தைலத்தை பூசுறாள். அது பூசுற நேரம் அந்த வீடு முழுவதும் மனம் பரவுது. இப்ப அதுக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், இவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டோம், இவ்வளவு பெருமதியான ஒரு தைலத்தை கொண்டு வந்து இப்படி வேஸ்ட் பண்றாளேன்னு சொல்லி. ஆனா இயேசு என்ன திரும்ப சொன்னார்? 9வது வசனத்துல அவர் சொல்றார், நீ இப்ப இவளை கேட்கிற, ஏன் இவள் வேஸ்ட் பண்றாள்னு சொல்லி நீ கேட்கிறியே, இதே இந்த சகோதரிய பத்தி உலகம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் இதை பேசுவார்கள். ஆமென். எப்படி சாட்சி பாருங்க. இன்றைக்கும் அதை நாங்கள் வாசிக்கிறோம். எதை வாசிக்கிறோம்? மரியாள் அன்றைக்கு அவ்வளவு பெருமதியான தைலத்தை கொண்டு வந்து அவருடைய காலில் ஊத்தி அவருடைய பாதத்துல தலைமயிரால் அவள் துடைக்கிறாள். அந்த வசனத்தை அதை பார்க்கிற நேரம் பக்கத்துல, ஐயோ ஏன் இவள் இதை வேஸ்ட் பண்றாளே, இதை வித்தா பெரிய காசு வருமே. அவர் சொன்னார், இது இப்பதான் வேஸ்ட் பண்ற, நீ வந்து இந்த சின்ன அழிஞ்சு போகிறதுக்காக ஆசைப்படுற, இவ வேஸ்ட் பண்றது இந்த தைலத்தின் நிமித்தமா இவளை பத்தி என்ன செய்ய போறாங்க? இனி ஒரு சந்ததி இவளை குறிச்சு பேச போறாங்க. ஏன்னா அவள் நல்ல காரியத்தை செய்திருக்கிறாள், நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாள். நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். யோவான் 12:3 தான் சொன்னார். அவள் வந்து தைலத்தை அவருடைய பாதத்துல ஊத்தி தலைமை தன்னுடைய எது தனக்கு எது பெருமதியா இருக்குது, ஒரு பெண்களுக்கு எது மிகவும் பெருமை தரக்கூடியது தலைமயிர். அந்த தலைமயிராலேயே அவள் இயேசுடைய பாதத்தை துடைக்கிறாள், அந்த தைலத்தை ஊத்தி. எப்படி இருக்கு? அவள் சொல்றார், எனக்கு இதுதான் நல்ல பங்கு. இந்த நல்ல கிரியையை செய்கிற பொழுது இந்த நறுமணம் இந்த முழுவதுமாய் இந்த உலகம் முழுவதுமாய் பரவுது. இன்றைக்கும் அவளை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். அவளை பற்றி இல்ல, அவள் கர்த்தருக்காக இவ்வளவு வைராக்கியம் வைத்திருந்தாள் சொல்லி. எல்லாரும் கண்களை மூடுவோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 17-18வது வசனம்.
நீங்கள் அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது நான் வாசிக்கிறோம் பொழுது நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும் பொருட்டு சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அவர் பொய் சொல்லுகிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுகிறதுக்கு ஒரு மனுப்பு திறனும் அல்ல. அவர் எதை சொல்லுவாரோ அது நடக்கும். ஒன்று சொல்றேன், நான் இப்ப சொல்றதை நான் சொல்லிட்டு மாத்தி பேசலாம், இப்ப சொல்றதை சொல்லிட்டு நான் மாறி வேற ஒரு காரியத்தை சொல்லலாம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் சொன்னதுதான், அதை மாற்ற முடியாது யாராலும். அவர் சொன்னார், நான் என்னுடைய அவருடைய வசனம் சொன்னார், என்னுடைய தழும்புகளினாலே உங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. அது அப்படியே இருக்கிறது, யாராலும் மாற்ற முடியாது. அவர் எதுக்காக ரத்தம் சிந்தினாரோ அந்த ரத்தத்தினுடைய வேலை இன்று வரைக்கும் இருக்கிறது. அவர் எதுக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதோ அது அப்படியே இன்று வரைக்கும் இருக்கிறது, யாராலும் மாற்ற முடியாது. எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே. எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுங்க, நாங்கள் நல்வழியில நடக்கிறதை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க, அந்த வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நல்வழியில நடந்து நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் நற்சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழுகிற பொழுது எங்களுடைய இந்த நறுமணமானது மற்றவர்கள் மத்தியிலே வீச கர்த்தர் கிருபை செய்யணும். இந்த நறுமணம் உலகமெங்கும் வீசணும். இப்படி ஒரு சபை, ஜனங்கள் விசுவாசத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துல வாழ்கிறார்கள் என்று சொல்றார். கர்த்தாவே, உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வசனம் உண்மை உள்ளது, அது மாறாதது. உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் அவைகளும் நிரந்தரமானவைகள். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறதான, நீர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறதான, நீர் உம்முடைய சிந்தனையில் வைத்திருக்கிறதான எல்லா காரியங்களும் அவை ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு இருக்கிறது. காயங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக உம்முடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே.